சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் தனது முதல்கட்ட பிரச்சாரத்தை மதுரையில் நேற்று துவங்கினார். அப்போது திமுக தேர்தல் அறிக்கையை விளக்கி அவர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மதுரை பழங்காலத்தில் திமுக வேட்பாளருக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்த ஸ்டாலின், திமுக ஆட்சிக்கு வந்தால் லோகாயுக்தா சட்டம் கொண்டுவரப்படும் என கூறினார். லோகாயுக்தா சட்டம் என்பது லஞ்ச லாவணியத்தை ஒழிப்பது. லஞ்ச லாவணி என்று சொல்லுகிற போது கரப்ஷன், கமிஷன், கலெக்ஷன் என்பது மட்டுமல்ல. முதலமைச்சராக இருந்தாலும் சரி, அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, கவுன்சிலராக இருந்தாலும் சரி, உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, கடநிலை ஊழியர்களாக இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களாக இருந்தாலும் சரி, யாரும் தவறு செய்யக்கூடாது. தமிழ்நாட்டில ஜெயலலிதா ஆட்சியில் இதுவரையில் கொண்டு வரல. அதனாலதான் கலைஞர் ஆட்சிக்கு வந்தால் உடனடியாக லோகாயுக்தா சட்டத்தை கொண்டு வருவேன் என்று இந்த தேர்தல் அறிக்கையில வெளியிட்டிருக்கிறார். உசிலம்பட்டியில் பிரச்சாரம் செய்த போது அதிமுக ஆட்சியில் கிராம கால்வாய் திட்டம் நிறைவேற்றப்படவில்லை என ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். ஆரப்பாளையத்தில் திமுக தொண்டர்களிடையே உரையாற்றிய ஸ்டாலின், திமுக ஆட்சி அமைத்தால் மாணவர்களின் கல்விக் கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்றார். மாவட்டத்தில் எல்லா மாணவர்களும் சொன்னது ஒரு கோரிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, கல்விக்காக நாங்கள் முன்னேறுவதற்கு படிக்கக்கூடிய அந்த கல்விக்காக வங்கிகள்ல கடன் வாங்குகிறோம். அந்த கடனை குறித்த காலத்திற்கு நாங்கள் செலுத்தலைன்னா வட்டி செலுத்த வேண்டியிருக்கு. அந்த வட்டியும் முறையாக செலுத்தலைன்னா வட்டிக்கு வட்டி செலுத்த வேண்டியிருக்கு. ஆகவே இந்த கொடுமையில சிக்கி நாங்கள் தவிச்சிட்டு இப்படிப்பட்ட நிலையில நாங்கள் எப்படி படிக்க முடியும், எங்களுடைய குடும்பத்தினருக்கு பிள்ளைகளை எப்படி ஆதரவு கொடுக்க முடியும் என்பதை தயவு செஞ்சு நீங்க உணர்ந்து பார்க்கணும். ஏன்னா வட்டியாவது தயவு செஞ்சு எங்களுக்கு தள்ளுபடி செஞ்சு கொடுக்க கோரிக்கை வச்சாங்க. நான் போய் சொன்னேன், அவங்களும் சொன்னாங்க. கலைஞர் எல்லாம் கேட்டார், நீங்க சொல்றது வட்டியை மட்டும் தள்ளுபடி பண்ண சொல்றீங்க, நான் வட்டி இல்ல கடன் உரிமையை நான் தள்ளுபடி பண்றேன். அதுதான் இந்த தேர்தல் அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கு. சோழவந்தான் பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட ஸ்டாலின், அதிமுக அரசு வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என குற்றம் சாட்டினார். என்ன வேடிக்கை கேட்டீங்கன்னா, தேர்தல் நேரத்தில் சொன்ன உறுதிமொழிகள் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டாங்களாம், ஒண்ணு விடாம செஞ்சுட்டாங்களாம். 110 அறிக்கையில சொன்னதை கூட ஒண்ணும் செய்ய முடியல. இதுல இன்னொரு பெரிய பியூட்டி என்ன பாத்தீங்கன்னா, சொல்லாததையும் செஞ்சுட்டாங்களாம். சொன்னதே செய்ய யோசிக்கவே இல்ல, சொல்லாததை எப்படி செய்ய முடியும் நினைச்சு பாருங்க. பண்ணிக்கணும், சொல்லாததையும் செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்கன்னா,